ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும். ஹெல்த்தி பர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம பழக்க வழக்கத்தினால மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் ஒரு முழு மனிதன் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஒவ்வொரு உறுப்பையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பல பரிசோதனைகளை செஞ்சு அப்பப்போ கண்டுபிடிச்சுக்கிறோம். ஹெல்த்தி ஹார்ட் அப்படிங்கிறோம். அப்போ அந்த இருதயம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு நான் பல டெஸ்ட்டை பண்ணி ஆரோக்கியமான இருதயமா அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஒரு இசிஜி எடுக்கிறோம், ஒரு எக்கோ எடுக்கிறோம், ஒரு ட்ரெட்மில் எடுக்கிறோம். இது எல்லாம் மீறி ஆன்ஜியோகிராம் அப்படிங்கிறதை எடுக்கிறோம். இதிலிருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதை எப்படி கண்ட்ராக்ட் பண்ணுது, எவ்வளவு பிளட்டை வெளியே பம்ப் பண்ணுது, அந்த இருதயத்துக்கு எவ்வளவு வேலை கொடுத்தா அந்த வேலையை எதிர்கொண்டு அது சமாளிக்குது, அதைத்தான் ட்ரெட்மில்ல பார்க்குறோம். இதை தவிர எல்லா இடத்துக்கும் பிளட்டை பம்ப் பண்ணுற இந்த ஹார்ட்டு அதுக்கு உண்டான பிளட் சப்ளையை கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்குறோம். இவ்வளவு டெஸ்ட்டும் பண்ணி தான் நம்ம ஒரு ஹார்ட் சரியான முறையில் வேலை செய்தா அப்படின்னு பார்க்குறோம். இதைத்தான் ஹெல்த்தி ஹார்ட் அப்படிங்கிறோம். ஒரு மனுஷனை ரெஸ்டில் இருக்கும்போது சாதாரணமாக எந்த வேலையும் செய்யாத போது இந்த ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்து எவ்வளவு ஒர்க்கு கொடுத்தா அதை தாங்கி அதில் களைப்படையாமல் ஒரு வலி உண்டாக்காமல் ஒரு ஹார்ட் எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்கும் பார்க்குறோம். அப்போ ஒரு உறுப்பு நல்லா இருக்காங்கிறது சும்மா இருக்கும்போது நல்லா இருக்கிறது வேற, ஒரு டிமாண்ட் அதிகமாகும் போது அதனுடைய வேலையை அதிகப்படுத்தி அந்த எக்ஸ்ட்ரா லோடை சமாளிக்குதா அப்படின்னும் பார்த்துக்கிறோம். ஸோ இது ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். இதை தவிர அந்த ஹார்ட் அமைப்பு எப்படி இருக்கு, ஹார்ட்டினுடைய சைஸ் எப்படி இருக்கு, லொக்கேஷன் எப்படி இருக்கு, இதையும் பார்க்குறோம். ஸோ ஒரு உறுப்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஒன்றுக்கு சரியான அமைப்பில் இருக்கா, இதை பார்க்குறோம். ரெண்டாவது அதனுடைய வேலையை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அது அப்பியரன்ஸ், அனாட்டமின்னு சொல்லுவோம். ரெண்டாவது அது செய்கிற வேலை, ஃபங்க்ஷன், அதை ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். அதை அப்படியே போனுக்கு கொண்டு வரலாம். ஹெல்த்தி போன், ஆரோக்கியமான எலும்பு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், அமைப்பு அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், சரியான இடத்துல இருக்கா, ஒரு ஜாயிண்ட்னா அந்த ஜாயிண்ட் சரியாக இருக்கா, இதையெல்லாம் வந்து பார்க்கலாம். ஒரு எலும்பு சரியாக வேலை செய்தா அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு எலும்பு சாதாரணமாக இருக்கும்போது எப்படி வேலை செய்யுது, நடக்கும்போது எப்படி வேலை செய்யுது, வேகமாக ஓடும் பொழுதோ மேலிருந்து ஒரு இடத்துல குதிக்கும் பொழுதோ அந்த எக்ஸ்ட்ரா டிமாண்டை அந்த எலும்பு தாங்குமா, இல்லை உடஞ்சிருமா, இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? மேலிருந்து குதிச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. ஹார்ட்டினுடைய வேலை சிம்பிள், வர்ற ரத்தத்தை வெளியே தள்ளணும், அவ்வளோதான். ஒரு மெக்கானிக்கல் வேலை. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் பல பரிசோதனைகள் இருக்குது, ஈஸியாகவும் பண்ணிடலாம். பட் எலும்பினுடைய வேலை என்ன வேலை அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு சரியான முறையில் தெரியாது. அந்த எலும்பினுடைய அமைப்பை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாது. எலும்பு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், விட்டமின் டி, அவ்வளோதான். இந்த வைட்டமின் சரியாக இருந்தது ரத்தத்தில் பார்க்குறோம், சரியாக இருந்ததுன்னா ஓகே. இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்சு என்ன வகையான டெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் எலும்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருக்கீங்கன்னு தெரியுமா? அப்படி ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா தெரியுமா? இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல அதை பற்றி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி விட்டமின் டி லெவல் பார்க்குறோம் பிளட்டில், சரியாக இருந்தால் ஓகே. நம்ம சூரிய வெளிச்சம் வேணும், அது பத்தலை. விட்டமின் டி சாப்பாட்டில் கிடைக்குமா, என்வியில் கிடைக்குமா, வெஜிடேரியனில் கிடைக்குமா, இதையே தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த வைட்டமின் டி சரியான அளவு பிளட்ல இருந்தாலும் பல காரணங்களால் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த வைட்டமின் டி நேரடியாக போனில் போய் சேர்ந்து அந்த போனுக்கு, அந்த எலும்புக்கு பலத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்லை. போனுக்கும் இந்த விட்டமின் டிக்கும் இருக்கிற ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் டைரக்டானது இல்லை, ஒரு இன்டைரக்டான கூட சொல்லலாம். முக்கியம், ஆனால் நேரடியாக இது போய் போனை ஸ்ட்ராங் பண்ணுறதில்ல. இது வேறொரு வேலையை செஞ்சு தான் இந்த போனை ஸ்ட்ராங் பண்ணுது. அந்த வேறொரு வேலை என்ன, அதை வச்சு தான் நம்ம இந்த போன் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று, எலும்பினுடைய அமைப்பு, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த என்னென்ன பார்ட்ஸுக்கு என்னென்ன வேலை இருக்குது, இந்த அமைப்பு ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அதனுடைய வேலையை எப்படி பாதிக்கும்,
இந்த அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எதனால ஏற்பட்டது? விட்டமின் டி ஒரு காரணமா? எலும்புகள் பல வகையான எலும்புகள் இருக்கு, பல ஷேப்ல இருக்கு, பல சைஸ்ல இருக்கு. நம்ம தலையை எடுத்துட்டீங்கன்னா மண்டை ஓடு அப்படிங்கிறோம், ஒரு கபாலம் அப்படிங்கிறோம். அது ரொம்ப தின்னா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு, மூளையை பாதுகாக்குது, ஒரு கவசம் மாதிரி இருக்குது. கடவுள் கொடுத்த ஒரு மிக சக்தி வாய்ந்த ஹெல்மெட் இந்த மண்டை ஓடு. கழுத்துல சின்ன சின்ன எலும்புகள் இருக்குது. நீங்க எல்லா பக்கமும் திரும்பி சுரண்டு சுரண்டு பார்க்கறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றது அந்த கழுத்துல இருக்கிற சில எலும்பு. ஸோ இதுல ஒரு எலும்பினுடைய அமைப்பை முதல்ல பார்க்கலாம். இதனால ஆனது இந்த எலும்பு, எலும்பினுடைய வேலை என்ன, அதையும் பார்க்கலாம். எலும்புன்னு சொன்ன உடனே ஒரு சாதாரண ஒரு மரக்கட்டை மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கிற ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை இது. அதை எலும்பை நீங்க கட் பண்ணி பார்த்தா தெரியும். எலும்பு உள்ளுக்குள்ள ஒரு குழாய் மாதிரி இருக்குது, ஒரு டியூப் மாதிரி இருக்கு. அந்த டியூப் உள்ளுக்குள்ள ஏதோ சாஃப்டான ஒரு மஜ்ஜை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றோம். லாங் போன்ஸ் அப்படிங்கிறோம், நல்லி எலும்பு அப்படிங்கிறோம். அப்ப எலும்பு வந்து முழுசுமே ஒரு கெட்டியான அடர்த்தியான ஒரு ஒரு உறுப்பு அல்ல. இது ஒரு லிவிங் டிஷ்யூ, உயிருள்ள ஒரு பார்ட், வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு பார்ட். தன்னைத்தானே ரெனியூ பண்ணிக்குது, புதுப்பிச்சுக்குது அப்பப்போ. இவ்வளவு கேரக்டரும் அந்த போனுக்கு இருக்கு. ஸோ ஒரு ஹெல்த்தி போனுங்கிறது ஒரு மரக்கட்டை அல்ல, ஒரு உயிருள்ள பொருள், தன்னைத்தானே அப்பப்போ மாற்றிக்கிற பொருள், வளைஞ்சு கொடுக்கிற பொருள், ஒரு டிஷ்யூ இது. இந்த எலும்பை உள்ள கட் பண்ணி பார்த்தோம்னா வெளிப்பக்கம் ஒரு பார்ட் இருக்கு, உள்பக்கம் ஒரு பார்ட் இருக்கு. வெளியில இருக்கிறது அடர்த்தியான ஒரு பார்ட், ஒரு பகுதி. நடுவில் இருக்கிறது ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிற எலும்பு இது. வெளியே இருக்கிற அந்த அடர்த்தியான பாகத்துக்கு கார்டிகல் போனுங்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஹனிகோம், அந்த தேன் கூடு மாதிரி இருக்கிற பார்ட்டுக்கு கேன்சலஸ் போன் ஒரு மெடுலரி போன் அப்படிங்கிற சொல்றோம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு ஹோல் சுற்றியும் ஒரு சுவர் மாதிரி இருக்கு, ஒரு அறை மாதிரி இருக்கு, நிறைய அறைகள் இருக்குது. ஒரு மண்ணில் தான் ஒரு செடியை வைக்கிறோம். அதே மாதிரி தான் எலும்பும். எலும்புல இருக்கிற செல்லெல்லாம் ஒன்னோட ஒன்று ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா அப்படி நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மண் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் அதில் இருக்குது. அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸ் கொலாஜன். கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன். நம்ம உடம்புல நிறைய கொலாஜன் இருக்கு. இந்த கொலாஜன் தான் ஒவ்வொரு செல்லையும் சப்போர்ட் பண்ணுது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமே இந்த கொலாஜன் ரொம்ப கம்மியாகிறதான் வயசாக வயசாக. இந்த கொலாஜன் மட்டும் இல்லைன்னா இந்த போன் பட்டுன்னு உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு போன் எடுத்து நீங்கள் வளைச்சிக்கிறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குச்சி கிழங்கு எடுக்கிறீங்க, அந்த கிழங்கை வந்து வளைக்கிறீங்க, அதை பட்டுன்னு உடஞ்சி 2 துண்டு ஆயிடுது. பட் போன் அப்படி கிடையாது, கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். அப்படியே ஒரு உடையிற மாதிரி இருந்தால் கூட ஒரு சின்ன கிராக் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் உடையும், இன்னொரு சைடு வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த கொலாஜன் இல்லைன்னா பிரிட்டில்னஸ் அப்படிம்பாங்க, வளைஞ்சு கொடுக்குற தன்மை போய் சடார்னு உடையும். இன்னொரு கேரக்டர் போனுக்கு என்ன அப்படின்னா, வயசாக வயசாக செல்லெல்லாம் அதை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இரத்த அணுக்கள் அப்படின்னா கூட, ஒரு சிகப்பு ரத்த அணுக்கள்னா ஒரு ஒரு 120 days அதனுடைய லைஃப். அதுக்கப்புறம் அது போயிடும், புது ரத்த அணுக்கள் உண்டாகும். அதே மாதிரி தான் போன் செல்ஸும். பழைய போன் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், புது போன் உண்டாகிட்டே இருக்கும். ஸோ 2 வகையான செல்ஸ் இருக்கு இந்த போனுக்குள்ள. ஒன்று பழைய செல்லை அழிக்கிற செல்ஸ், இன்னொன்று புது செல் உண்டாக்குற செல். தன்னுடைய ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கணும், தன்னுடைய ஸ்ட்ரென்த் மாறாமல் இருக்கணும். இதைத்தான் ரீமாடலிங் அப்படின்னு. ஸோ எவ்வளவு ரேட்டில் போன் டிஸ்ட்ராய், அந்த போன் செல்ஸ் அழியுதோ அதுக்கு ஈக்குவலான ரேட்டில் புது போன் உண்டாகணும். அப்போ தான் இந்த பேலன்ஸ் கிடைக்கும், இந்த ரீமாடலிங் கரெக்டாக இருக்கும். ஸோ போன் ஹெல்த் அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று அடர்த்தியான போன், டென்சிட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு அடர்த்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு போன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது போன் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த ஆர்கிடெக்சர், அந்த அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு.
இந்த அமைப்பில் இந்த டேர்ன் ஓவர் ரேட், பழைய செல் போகிறதும் புதிய செல் உண்டாகிறதும் பேலன்ஸ்டாக இருக்கா, இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு போன். இப்படி இருந்தால் தான் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ், சின்ன சின்ன டேமேஜை அது ஈஸியாக ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஒரு எலும்பு உடஞ்சி ஒரு சின்ன கேப் இருக்கும் பொழுது அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு போன் உண்டாகணும். அது எங்கேருந்து வருது? இந்த புது போன் உண்டாக்கக்கூடிய செல்ஸ் தான் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறது. நம்மளை அறியாமல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டேமேஜஸ், சின்ன சின்ன கிராக்ஸ், இதையெல்லாம் நமக்கே தெரியாமல் இந்த எலும்பு சரி பண்ணிக்கும். அப்படி பண்ணுற அந்த போனுக்கு தான் ஒரு குவாலிட்டியான போன் சொல்கிறோம். டென்சிட்டி, குவாலிட்டி, இது சரியாக இருந்தால் மூணாவது விஷயம் தானாக நடக்கும். அதாவது எலும்பு முறிவை தடுக்குது. இந்த ஃப்ராக்சர் ஆகாமல் தன்னைத்தானே தடுத்துக்கிற ஒரு சக்தி இருக்க, இதைத்தான் ஃப்ராக்சர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ டென்சிட்டி, குவாலிட்டி அண்ட் ஃப்ராக்சர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ போனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போனே இல்லாத ஒரு மனுஷனை நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஷேப் கொடுக்கறது போன் தான். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறதே இந்த போன் தான். அதனால தான் இதுக்கு பேரு ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது பேரு. போனே இல்லாத ஒரு மனிதன் ஒரு பால் மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸ்ட்ரென்த்தை பற்றி சொன்னேன், ப்ரொடெக்ஷனை பற்றி சொல்லியிருக்கேன். ரிஜிடாக இருக்கணும், ஹார்டாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை பாதுகாக்கணும். வெயிட் பேரிங், நம்ம பாடியினுடைய வெயிட்டை இது தான் தாங்கி பிடிக்குது. ஒரு காலை தூக்கி நம்ம நடக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு பாதம், அந்த பாதத்தில் இருக்கிற குட்டி குட்டி எலும்புகள், குதிங்காலில் இருக்கிற சின்ன எலும்பு, இந்த எலும்பு தான் நீங்கள் ஒத்த காலை தூக்கி நடக்கும் பொழுது, ஒரு காலில் நிற்கும் பொழுது நீங்கள் 10 கிலோ வந்தாலும் சரி, 100 கிலோ வந்தாலும் சரி, அவ்வளவு வெயிட்டையும் இந்த எலும்பு தான் தாங்கி நிற்குது. மூமெண்ட், நடக்கிறோம், ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் எலும்பு தான் இருக்கு. அந்த எலும்பை தாங்கி பிடிக்கிறதுக்கு சதைகள் இருக்கு. இந்த சதைகள் சுருங்கி விரியும் பொழுது நம்ம மூமெண்ட், நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது தாது பொருட்களுடைய சேமிப்பு கிடங்கு இது. ஆக்சுவலி முக்கியமாக கால்சியம், பாஸ்பரஸ், இந்த தாது பொருட்கள் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும், எப்படி ஒரு சுகர் ஒரு லிவரில் போய் ஸ்டோர் ஆகி இருந்து நமக்கு தேவையான சமயத்தில் லிவர்லேருந்து குளுக்கோஸ் வெளியில் வருதோ எனர்ஜிக்கு, அதே மாதிரி இந்த தாது பொருட்கள் கால்சியம் முக்கியமாக எலும்பில் ஸ்டோர் ஆகி இருக்கும். எப்பெல்லாம் ரத்தத்தில் கால்சியம் லெவல் குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கால்சியம் போனை விட்டு வெளியில் வந்து பிளட்டில், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் குறையாமல் பார்த்துக்கும். பல விஷயங்களுக்கு கால்சியம் தேவைப்படுது. என்னென்ன விஷயங்களுக்கு தேவைப்படுது, எப்படி இந்த போன்லேருந்து வெளியில் வருது, எது அதை வெளியில் கொண்டு வர்றது, இதையெல்லாம் பார்க்கலாம் பின்னாடி. தேன் கூடு மாதிரி உள்ளே இருக்குன்னு சொன்னேன். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸை சுற்றி சுற்றி சில சுவர்கள் இருக்கும். அந்த கொலாஜன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஹோல்ஸ் எவ்வளோக்கு எவ்வளவு சின்னதாக இருக்குதோ, அதை சுற்றி இருக்கிற அந்த கொலாஜன், அந்த சுவர் எவ்வளோக்கு எவ்வளவு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த போன் ஸ்ட்ராங். இதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த போன் ட்ரை பண்ணும். அதுவும் ஒன் ஆஃப் தி, ஒரு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தேன் கூடு மாதிரி இருக்கிற இடத்துல தான் இரத்த அணுக்கள், சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே உற்பத்தி ஆகுது. இது ஒரு முக்கியமான வேலை. அதே மாதிரி ஷாக் அப்சார்ப்ஷன், ஒரு மேலேருந்து குதிக்கிறீங்க, குதிச்ச உடனே அந்த அதிர்வுகள் எத்தனையோ உங்க மேலுக்குள்ள போகாமல் இருக்கிறதுக்கு இந்த எலும்புக்குள்ள இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த ஹனிகோம், அந்த தேன்கூடு மாதிரி இருக்கிற இடம் இந்த ஷாக்கை வாங்கிக்குது. ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யறது எலும்பு தான். போன் முழுசும் கெட்டியா இருந்ததுன்னா நம்மளுடைய வெயிட் எல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மனிதனுடைய வெயிட், எலும்பு, சதை, வாட்டர் அப்படி பிரிக்கும் பொழுது எலும்பினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருந்தது அப்படின்னா ஒரு மனிதனுடைய எடை அதிகமாக சான்சஸ் இருக்கு. எடை கம்மியாக இருக்கணும், ஒரு மாடரேட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா இது வெளியில் கெட்டியாகவும் உள்ளுக்குள்ள அந்த தேன் கூடு மாதிரியும் இருந்தால் தான் நம்ம பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியும். அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ ஒரு எலும்பினுடைய அமைப்பை பார்த்தோம். ஒரு போனுடைய ஃபங்க்ஷன் ஸ்ட்ரென்த், ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணும், அது ஸ்ட்ரென்த். அடர்த்தி, இந்த அடர்த்தி தான் அந்த ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுது. இந்த அடர்த்திக்கு என்ன காரணம்? விட்டமின் டியா பார்க்கலாம். மாதிரி ஓரளவுக்கு வளைஞ்சு கொடுக்குற தன்மை. அடுத்தது ரீமாடலிங், பழைய போன் அழியவும் புதிய போன் உண்டாகவும் அந்த பேலன்ஸ், இந்த முக்கியமான ஃபங்க்ஷனை செய்கிறது தான்
எலும்பு. அமைப்பு பார்த்துட்டோம், வேலையை பார்த்தோம். அமைப்பு மாறுபட்டா வேலை பாதிக்கப்படுமா? ஒரு போனை ஹெல்த்தி ஆரோக்கியமான போன்னு சொல்றது இதை அமைப்பை வச்சா, இல்லை அதனுடைய வேலையை வச்சா? ஒரு எலும்பினுடைய அமைப்பை எப்படி அளக்கிறது? அந்த அளவை வச்சு எப்படி இந்த போன் ஸ்ட்ரென்த்தா இருக்கான்னு பார்க்கறது. ஒரு எலும்பினுடைய வேலையை அதை எப்படி அளக்கிறது? அந்த வேலை சரியா நடக்குதான்னு எப்படி பார்க்கறது? அதை வச்சு இந்த எலும்பு ஆரோக்கியமான எலும்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா முடியுமா? என்னென்னலாம் இதில் பார்க்கலாம். போன் எலும்பினுடைய அடர்த்தியை பார்க்கலாம். போனுக்கு உண்டான நியூட்ரியன்ஸ், ஃபவுண்டேஷன், இதை வச்சு தான் போன் உண்டாகுது. கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் கே, புரோட்டீன், கொலாஜன், ஹார்மோன்ஸ், இவ்வளவு விஷயங்களும் சேர்ந்தா தான் ஒரு போன் ஹெல்த்தாக இருக்க முடியும். அப்போ இவ்வளவு விஷயங்களையும் நம்ம அளந்து பார்க்க வேண்டி இருக்குமா ஒரு போன் ஹெல்த்தியா இல்லையான்னு கண்டுபிடிக்க? இதை தவிர போனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறோம். உபயோகப்படுத்தாத ஒரு போன் வீக்கான போனாக தான் இருக்கும். இந்த போனுக்கு எப்படி வேலை கொடுக்கறது? எப்படி இந்த போனை நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்குறது? அது நம்ம கையில் இருக்கா, இல்லை நம்ம உணவில் இருக்கா, இல்லை நம்ம உடற்பயிற்சியில் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா என்ன உடற்பயிற்சி நம்ம செஞ்சால் இந்த போன் ஹெல்த் நல்லா இருக்கும்? புது போன் உண்டாகிறதும் பழைய போன் அழியறதும் பேலன்ஸ்டாக இருக்கா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பேலன்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாகும், ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஃப்ராக்சர் ரொம்ப ஈஸியாகும். அடுத்த ஃபைனலான ஒரு ஃபேக்டர் ஏஜ். வயசாக ஆக இந்த போனுக்கு என்ன ஆகும்? வயசானாலும் அந்த போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்க என்ன செய்யணும்? என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணுனா இந்த போன் வீக்காகாமல் இருக்கும்? அதுக்கு என்ன செய்யணும்? பழக்க வழக்கங்கள். ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகும்? ஆல்கஹால் என்ன பண்ணும்? டயட்டில் என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் விட கடைசியாக எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்டர் சூரிய ஒளி, வைட்டமின் டி, போன். என்ன ரிலேஷன்ஷிப்? சூரிய ஒளியில் விட்டமின் டி இல்லை, ஆனால் இந்த விட்டமின் டியை உற்பத்தி பண்ணுறதுக்கு சூரிய ஒளி தேவை. அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு தடவை பாருங்கள். எந்த வகையில் சூரிய ஒளி உதவி பண்ணுது? இப்போ எந்த வகையில் இந்த விட்டமின் டி போன் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நிச்சயமாக பார்க்கணும். இது எல்லாத்தையும் வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.